வருங்காலத்தை முன்கூட்டியே கணிச்சு இயற்கையின் போக்கையே மாற்றிய ஒரு மனிதரோட கதையை கேட்டிருக்கீங்களா? சுமார் 700 வருஷத்துக்கு முன்னாடி வரப்போற 12 வருஷ கொடிய பஞ்சத்தை தனது ஞானத்தால தெரிஞ்சுக்கிட்டு 9 கிரகங்களையே தந்திரமா இடம் மாற்றி ஒரு பெரிய சமூகத்தையே காப்பாற்றிய ஒரு தமிழ் சித்தரின் நம்ப முடியாத கதை இது. அவர் பெயர் இடைக்காடர். இது வெறும் கற்பனை கதைன்னு நினைக்கலாம். ஆனா விதியை மதியால் வெல்ல முடியும்னு நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கிற ஒரு மகா சித்தரோட மெய்சில் இருக்க வைக்கும் வரலாறு இது. வாங்க அந்த ஆச்சரியமான நிகழ்வுக்குள்ள நாமளும் பயணிப்போம். யார் இந்த இடைக்காடர்? தமிழ் ஆன்மீக மரபுல 18 சித்தர்களுக்குன்னு ஒரு தனி இடமே இருக்கு. அவங்க வெறும் ஞானிகள் மட்டும் இல்ல, மருத்துவர்கள், ரசவாதிகள், காலத்தையே வென்ற மகான்கள். அப்படிப்பட்டவங்கள ஒருத்தரா மதிக்கப்படுறவர்தான் இடைக்காடர். தொண்டை மண்டலத்துல இருக்கிற இடைக்காடுங்கிற ஊர்ல ஓர் இடையர் குலத்துல பிறந்ததால இவருக்கு இந்த பெயர் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஆடு மேய்க்கிறது குலத்தொழிலா இருந்தாலும் அவரோட தேடல் மொத்தமும் ஞானத்தை நோக்கியே இருந்துச்சு. ஒருமுறை அடர்ந்த காட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ தாகத்துல தவிச்ச ஒரு முனிவருக்கு தன்னோட ஆட்டுப்பாலை கொடுத்து உதவி செஞ்சதாகவும், அந்த முனிவர்தான் மகா சித்தர் போகர்னும், அவரே இடைக்காடரோட ஞானக்கண்ணை திறந்து யோகம், மருத்துவம், குறிப்பா ஜோதிடக் கலைகள்ல அவரை சிறந்தவரா மாத்தினாருன்னு ஒரு கதை சொல்லப்படுது. இந்த ஞானத்தால இடைக்காடர் முக்காலத்தையும் உணரும் ஆற்றலை பெற்றார். நடந்தது, நடக்கிறது, நடக்கப் போறது எல்லாமே அவருக்கு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி தெரிஞ்சது. இந்த ஞான பார்வைதான் வரப்போற ஒரு பெரிய பேரழிவை அவருக்கு முன்னாடியே படம் பிடித்து காட்டியது. பேரழிவின் முன்னறிவிப்பு. ஒரு நாள் இடைக்காடர் ஆழ்ந்த தியானத்துல இருந்தப்போ அவரோட ஞான பார்வையில ஒரு பயங்கரமான காட்சி தெரிஞ்சது. இன்னும் கொஞ்ச வருஷத்துல ஒரு பெரிய பஞ்சம் பூமியை தாக்கப் போகுது. அது 1-2 வருஷம் இல்ல, சரியா 12 வருஷம் நீடிக்கப் போற கொடிய பஞ்சம். வானம் பொய்த்து, பூமி வறண்டு, நதிகள் காஞ்சு போய், பயிர்கள் கருகி, மனுஷங்களும் கால்நடைகளும் உணவுக்காக மடியப் போற கொடூரத்தை அவர் அச்சசலா உணர்ந்தார். வரப்போகும் இந்த துயரத்தை நினைச்சு அவர் மனசு கலங்குச்சு. உலகம் இப்படி ஒரு பஞ்சத்தை சந்திச்சா உயிர்களோட நிலைமை என்ன ஆகும்? என் மக்களை நான் எப்படி காப்பாத்துவேன்னு தவிச்சு போனார். சித்தர்கள் தமக்காக வாழறவங்க இல்லையே, அவங்க இந்த பிரபஞ்சத்தோட நல்லதுக்காக வாழறவங்க. அந்த பேரழிவிலிருந்து மக்களையும் மற்ற உயிர்களையும் காப்பாத்தியே ஆகணும்னு இடைக்காடர் ஒரு சபதம் எடுத்தார். ஆனா இயற்கையின் சீற்றத்தை, 12 வருஷ பஞ்சத்தை ஒரு தனி மனுஷனால எப்படி தடுக்க முடியும்? இங்கதான் அந்த சித்தரோட மதி விதியை வெல்லும் பயணத்து தொடங்குச்சு. சித்தரின் மதிநுட்பமான திட்டம். இடைக்காடர் உடனே தான் மக்களை ஒண்ணு கூட்டினார். அவங்க கிட்ட, இனிமே நீங்க பசு எருமை வளர்க்கறத விட்டுட்டு ஆடுகளை மட்டும் வளருங்கன்னு ஒரு விசித்திரமான அறிவுரையே சொன்னார். மக்களுக்கு ஒரே குழப்பம். பாலுக்கும் விவசாயத்துக்கும் உதவியா இருக்கிற மாடுகளை விட்டுட்டு ஆடுகளை மட்டும் ஏன் வளர்க்கணும்? சித்தர் விளக்கினார். வரப்போற பஞ்சத்துல புல் பூண்டு எல்லாமே காஞ்சி போயிடும். அப்ப மாடுகளால வாழ முடியாது. ஆனா ஆடுகள் காஞ்ச நிலத்திலையும் முளைக்கிற எருக்கு மாதிரியான இலைத்தழைகளை தின்னு உயிர் வாழும். இதுதான் அவரோட முதல் கட்டளை. அடுத்து விவசாயிகள் கிட்ட பேசினார். இனிமே நீங்க நெல், கம்பு, சோளம்னு பயிர் பண்றதை நிறுத்துங்க. அதுக்கு பதிலா வரகுங்கிற தானியத்தை மட்டும் பயிரிடுங்கன்னார். இத கேட்டதும் மக்களுக்கு இன்னும் ஆச்சரியம். அந்த காலத்துல வரகுன்னா பஞ்சத்துல சாப்பிடுற ஒரு சாதாரண தானியமா தான் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கும் சித்தர் விளக்கம் கொடுத்தார். வரப்போற பஞ்சத்துல மழையே இருக்காது. நெல்லுக்கு நிறைய தண்ணி வேணும். ஆனா வரகு ரொம்ப குறைஞ்ச தண்ணியிலேயே விளையக்கூடியது. அது மட்டும் இல்லாம அதை ரொம்ப வருஷத்துக்கு கெட்டுப்போகாம சேமிச்சு வைக்க முடியும்னு சொன்னார். சித்தர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்த அந்த மக்கள் அவர் சொன்னபடியே செஞ்சாங்க. அவங்க மாடுகளை விற்றுவிட்டு ஆடுகளை வாங்கினாங்க. வயல்கள்ல வரக மட்டும் பயிரிட்டு அறுவடை செஞ்சு வீடுகள்ல பத்திரப்படுத்தினாங்க. வரப்போகும் பயங்கரத்தை அறியாம அவங்க சித்தரோட வார்த்தைகளை வேத வாக்கா ஏத்துக்கிட்டாங்க. பஞ்சம் தொடங்கியது. இடைக்காடர் கணிச்சது போலவே அடுத்த வருஷத்துல இருந்தே பஞ்சத்தோட அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சது. பருவம் தப்பியது. மழை மொத்தமா நின்னு போச்சு. முதல்ல ஓடைகள் வறண்டு, அப்புறம் குளங்கள், கடைசியில ஆறுகளும் வற்றி பாலைவனம் மாதிரி ஆனது. பச்சை பசேல்னு இருந்த நிலமெல்லாம் வெடிச்சு புழுதி பறக்கிற இடமா மாறுச்சு. மத்த ஊர்கள்ல மக்கள் சாப்பிட உணவில்லாமலும் குடிக்க தண்ணி இல்லாமலும் தவிச்சாங்க. கால்நடைகள் செத்து மடிஞ்சது. பசியோட ஓலம் எல்லா பக்கமும் கேட்டுச்சு. ஆனா இடைக்காடரோட கிராமம் மட்டும் அந்த பஞ்சத்தோட பிடியில இருந்து தப்பிச்சு இருந்தது.
அவங்க சேமிச்சு வச்சிருந்த வரகு அவங்களுக்கு உணவாச்சு. வறட்சியிலும் வளர்ந்த எருக்கு இலைகளை தின்னு அவங்களோட ஆடுகள் உயிர் வாழ்ந்துச்சு. அந்த ஆடுகள் கொடுத்த பால் அவங்களுக்கு நீராகாரமா ஆச்சு. இடைக்காடரோட மதிநுட்பத்தால ஒரு சமூகம் மட்டும் பசியில்லாமல் உயிர் வாழ்ந்தது. வருஷங்கள் ஓடுச்சு. பஞ்சம் இன்னும் கொடூரமாச்சு. ஆனா சித்தரோட அசல் ஆட்டம் இனிமேல்தான் ஆரம்பமாக இருந்துச்சு. நவக்கிரகங்கள் இல்லாத பஞ்சம். பூமிக்கு வராத நவக்கிரகங்கள். இந்த கொடிய பஞ்சத்துக்கு காரணம் நவக்கிரகங்களோட நிலைதான்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. 9 கிரகங்களும் தங்களோட பயணத்தை பொறுத்துதான் பூமியில மழையும் செழிப்பும் இருக்கும். அந்த நேரத்துல நவக்கிரகங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அடுத்த 12 வருஷத்துக்கு பூமிக்கு மழைய கொடுக்கிற அமைப்புல தாங்கள் இல்லைன்னு முடிவு செஞ்சிருந்தாங்களாம். பூமியில உயிர்கள் பசியால் மடியறத மேலே இருந்து பார்த்த நவக்கிரகங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாயிருந்துச்சு. பூலோகத்துல மத்த எல்லா இடமும் காஞ்சி கிடக்க இடைக்காடர் வாழ்ற பகுதி மட்டும் ஏதோ ஒரு விதத்துல தப்பி பிழைச்சிருந்தது. மனுஷங்களும் ஆடுகளும் அங்க உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம முடிவையும் மீறி அங்க மட்டும் உயிர்கள் எப்படி வாழுதுங்கிற கர்வமும் ஆர்வமும் அவங்களுக்கு வந்துச்சு. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க நவக்கிரகங்களும் 9 வயசான அந்தணர்கள் வேஷத்துல பூமிக்கு வந்தாங்க. பசியாலும் தாகத்தாலும் தளர்ந்த நடையோட அவங்க நேரா இடைக்காடரோட குடிலுக்கு வந்து சேர்ந்தாங்க. சித்தரின் தெய்வீக தந்திரம். தான் குடிலுக்கு வர்றவங்க சாதாரண மனுஷங்க இல்ல, அவங்களே நவக்கிரகங்கள் தான்னு சித்தர் தான் ஞான பார்வையால நொடியில தெரிஞ்சுக்கிட்டார். அவங்கள சிரிச்ச முகத்தோட வரவேற்றார். வாங்க சாமிகளா, பசியோட வந்திருக்கீங்க, உட்காருங்க என்று சொல்லி அவங்களுக்கு வரகுச்சோறும் ஆட்டுப்பாலும் கொடுத்தார். பசியில வாடி வந்த நவக்கிரகங்கள் அந்த உணவை அமிர்த மாதிரி சாப்பிட்டாங்க. குறிப்பா அந்த ஆட்டுப்பாவை குடிச்சதும் அவங்க உடம்புல ஒரு விதமான மயக்கம் பரவ ஆரம்பிச்சது. அப்போதான் அந்த அற்புதம் நடந்துச்சு. இடைக்காடர் தன் ஆடுகளை வெறும் எருக்குச் செடிகளை மட்டுமே சாப்பிட வச்சிருந்தார். அந்த எருக்கம் பால்ல ஒருவித மயக்கத்தன்மை இருக்கு. அந்த பாலை குடிச்சதால நவக்கிரகங்கள் 9 பேரும் அங்கேயே ஆழ்ந்த உறக்கத்துல விழுந்தாங்க. இதுதான் சரியான நேரம்னு உணர்ந்த இடைக்காடர் தன் யோக சக்தியை பயன்படுத்தினார். தூங்கிட்டு இருந்த அந்த 9 பேரையும் ஜோதிட சாஸ்திரப்படி மழை பெய்யறதுக்கு ஏத்த மாதிரி அவங்க படுத்திருந்த நிலைகளை மாற்றி அமைச்சார். ஒருத்தர் இங்க, இன்னொருத்தர் அங்கேன்னு கிரகங்களோட பயணத்தையே தன் குடிலுக்குள்ள மாற்றி அமைச்சார் அந்த மகா சித்தர். கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு எழுந்த நவக்கிரகங்கள் தாங்கள் இருந்த நிலையைக் கண்டு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்களால அந்த அமைப்புல இருந்து நகர முடியல. இடைக்காடரின் தந்திரத்தால அவங்க ஒருத்தருக்கொருத்தர் ஜோதிட விதிகளால் கட்டப்பட்டிருந்தாங்க. தாங்கள் ஒரு சித்தரோட தந்திரத்துல சிக்கிக்கிட்டோன்னு உணர்ந்தாங்க. முடிவுக்கு வந்த பஞ்சம். கோபத்தோட எழுந்த நவக்கிரகங்கள், சித்தரே, இது என்ன விளையாட்டு? எங்களையே தூங்க வச்சு எங்க நிலைய குலைச்சிட்டீரே, இதோட விளைவு என்ன ஆகும்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு இடைக்காடர் பணிவா ஆனா உறுதியா பதில் சொன்னார். சாமிகளா, உங்களை அவமானப்படுத்துறது என் நோக்கம் இல்ல, உயிர்களை காப்பாத்துறது தான் என் நோக்கம். நீங்களே சொல்லுங்க, கிரகங்களான உங்களோட கடமை உயிர்களை வாழ வைக்கிறதா இல்ல அழிக்கிறதா? 12 வருஷ பஞ்சத்தால பூலோகம் சுடுகாடாகிட்டு இருக்கு. நீங்க இப்ப இருக்கிற இந்த அமைப்பு உடனே மழைய வர வைக்கிற அமைப்பு. என் மக்களுக்காகவும் இந்த உலக உயிர்களுக்காகவும் நீங்க மழைய தரணும். நீங்க சம்மதிக்கிற வரைக்கும் உங்களால இந்த அமைப்பை விட்டு நகர முடியாதுன்னு என்றார். சித்தரோட ஞானத்தையும் உயிர்கள் மேல அவர் வச்சிருந்த கருணையையும் அவரோட மதிநுட்பத்தையும் பார்த்து நவக்கிரகங்கள் திகைச்சு நின்னாங்க. ஒரு சாதாரண இடையன் தங்களையே வாதத்துல ஜெயிச்சிட்டான். விதியை மதியால் வென்றுவிட்டான். அவரோட கோரிக்கையில இருந்த நியாயத்தை உணர்ந்த அவங்க தங்களோட தோல்வியை ஏத்துக்கிட்டாங்க. சரி சித்தரே, நீர் ஜெயிச்சீர், உம்மோட கருணை ஜெயிச்சுது, நாங்க பூமிக்கு மழைய தரோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க வாக்கு கொடுத்த அடுத்த நொடியே இடைக்காடர் தன் யோக சக்தியால் அவங்களோட கட்ட அவிழ்த்து விட்டார். நவக்கிரகங்கள் தங்களோட சுய உருவத்துக்கு வந்து சித்தரை வணங்கிட்டு வானுலகம் போனாங்க. அடுத்த கணமே கரிய மேகங்கள் வானில் திரண்டுச்சு. இடி இடித்து மின்னல் வெட்டி 12 வருஷமா பெய்யாத மழை பூமியை நனைக்க ஆரம்பிச்சது. வறண்ட நிலம் குளிர்ந்தது. நதிகள் மீண்டும் உயிர் பெற்றது. உலகம் மீண்டும் செழித்தது. இடைக்காடர்ங்கிற ஒரு சித்தரோட ஞானமும் தந்திரமும் கருணையும் ஒரு பெரிய பேரழிவுல இருந்து இந்த உலகத்தையே காப்பாற்றியது. இதுபோன்ற ஞானமும் அதிசயங்களும் நிறைந்த சித்தர்களோட கதைகளை நீங்க தொடர்ந்து கேட்க விரும்பினா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீங்க. இடைக்காடரோட இந்த செயல்பாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. இடைக்காடரோட இந்த கதை ஒரு சுவாரஸ்யமான புராண கதை மட்டுமில்ல, இதுல ஆழமான பாடங்களும் அடங்கியிருக்கு.
வரப்போறத முன்னாடியே தெரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டா எவ்வளவு பெரிய சோதனையையும் ஜெயிக்கலாம்ங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அறிவும் சமயோசித புத்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்தா விதியை கூட நமக்கு சாதகமா மாத்திக்க முடியும்னு தான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லி வச்சாங்க. இடைக்காடர் பஞ்சத்துல இருந்து மக்களை காத்ததோட ஜோதிட சாஸ்திரத்திலையும் பல பங்களிப்புகளை செஞ்சிருக்கார். அவர் எழுதியதாக சொல்லப்படுற வருஷாதி நூல் போன்ற பஞ்சாங்க கணிப்பு முறைகள் இன்னைக்கும் ஜோதிடர்களுக்கு வழிகாட்டுது. தமிழ்நாட்டுல இடைக்காட்டூர் போன்ற தலங்கள்ல அவர் ஜீவசமாதி அடைந்ததா நம்பப்படுற இடங்கள்ல மக்கள் அவரை வழிபடுறாங்க. குறிப்பா சனி தோஷம் போன்ற கிரக பாதிப்புகளால் கஷ்டப்படுறவங்க இடைக்காடரை வழிபட்டா அவர்களுடைய துன்பங்கள் நீங்கும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாயிருக்கு. சரியான திட்டமிடலும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்தா எவ்வளவு பெரிய சவாலையும் எதிர்கொள்ள முடியும்னு சித்தர் இடைக்காடரோட இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது.